முதல்ல ஒரு விஷயத்த ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. நீங்க இந்த உலகத்துல பிறந்தது ஏதோ 9 to 5 வேலைக்கு போயிட்டு மளிகை ஜாமான் வாங்கிட்டு கடனை அடைச்சிட்டு அப்படியே வாழ்றதுக்காக கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான சக்தி இருக்குது. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த சக்தியை எப்படி சரியான சேனல்ல திருப்புறதுன்னு நமக்கு தெரியவே இல்லை. நாம ஒரு மாசத்துல கத்துக்க வேண்டிய ஆனா நம்ம வாழ்க்கையவே ஒரு மேஜிக் மாதிரி மாத்தக்கூடிய 4 முக்கியமான திறமைகளை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த ஸ்கில்லை நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சா அடுத்த 30 நாள்ல உங்களுக்கே நீங்க யாருன்னு புரியும். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். நம்மள பல பேர் வாழ்க்கை ஏனோ தானோன்னு போகுது, ஒரு கிளாரிட்டி இல்ல, பணம் வருது ஆனா தங்குறது இல்ல, மனசுல ஏகப்பட்ட குழப்பம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நிஜத்தை சொல்லணும்னா மாற்றம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அடுத்த வர 30 நாள்ல உங்க வாழ்க்கையவே மாத்த முடியும். இது ஒரு ஆக்ஷன் பிளான். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற உலகம் உங்களை எப்படி மாத்த பாக்குதுன்னா ஒரு பணம் சம்பாதிக்கிற மிஷினா மட்டும்தான் பாக்குது. இந்த வீடியோவோட நோக்கம் உங்களை வெறும் பணம் சம்பாதிக்கிற இயந்திரமா மாத்துறது இல்ல, உங்களை ஒரு வலிமையான, அறிவுள்ள, ஒரு முழுமையான மனுஷனா மாத்துறது தான். நான் சொல்ல போற இந்த 4 விஷயங்களை நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சா 31வது நாள் உங்களை நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது ஒரு புது மனுஷனை பார்ப்பீங்க. இந்த 4 ஸ்கில்ல நம்ம முதலாவதா பார்க்க போறது உங்கள் வழியை ஒரு படைப்பாக மாற்றுங்கள். எக்ஸ்பிரஸிங் பெயின் த்ரூ கிரியேட்டிவிட்டி. வாழ்க்கையில அடி வாங்காத மனுஷனே இருக்க முடியாதுங்க. ஆனா அந்த அடி விழுந்த அப்புறம் நாம எப்படி ரியாக்ட் பண்றோன்றதுல தான் நம்ம கெத்தே இருக்குது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு எரிமலை ஓடிக்கிட்டே இருக்கும். ஏமாற்றம், துரோகம், இல்லனா நாம நினைச்சது நடக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம். இந்த மாதிரி நேரத்துல நாம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? அந்த கோபத்தையும் கவலையையும் அப்படியே மனசுக்குள்ள போட்டு பூட்டி வைக்கிறது தான். அப்படி செஞ்சா அது உள்ளேயே ஊறி நம்மள அரிச்சு எடுத்துரும். அதுக்கு பதிலா அந்த எனர்ஜியை அப்படியே திருப்பி ஒரு அழகான விஷயமா மாத்திட்டா எப்படி இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு தச்சர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அன்னைக்குன்னு பார்த்து ஏகப்பட்ட மன உளைச்சல், வீட்டுல பிரச்சனை, கையில பணமே இல்ல. அந்த டென்ஷன்ல அவர் என்ன பண்ணாருன்னா மூளையில கடந்த ஒரு தேக்கு மரக்கட்டையை எடுத்தாரு. மனசுல இருக்கிற அந்த பாரத்தை எல்லாம் அந்த உளியில இறக்கி செதுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா அங்க ஒரு அழகான சிற்பமோ இல்ல ஒரு நேர்த்தியான நாற்காலியோ உருவாயிருக்கும். அந்த பொருளை பார்க்கும்போது அவருக்கு தன்னுடைய வலி மறைஞ்சு போய், அட இவ்வளவு சூப்பரான ஒரு விஷயத்த நாம செஞ்சிருக்கோமே அப்படின்னு ஒரு புது தெம்பு கிடைக்கும். இதுதான் மேஜிக். நாம ஏன் இதை பண்ணணும்? ஏன்னா மனுஷனோட கற்பனை திறனுக்கு ஒரு அபாரமான சக்தி இருக்கு. நீங்க ரொம்ப சோகமா இருக்கிறீங்களா? ஒரு பேப்பரை எடுத்து கிறுக்குங்க, அது ஒரு ஓவியமா மாறலாம். இல்லனா சமையல் கட்டுக்கு போய் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு புது டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க. அந்த மசாலாவோட வாசமும் நீங்க கஷ்டப்பட்டு சமைச்ச அந்த ருசியும் உங்க மனசுல இருக்கிற கவலைய அப்படியே ஓட ஓட விரட்டும். நிஜத்தை சொல்லணும்னா இன்னைக்கு நாம கொண்டாடுற பல பெரிய கலைஞர்கள் அவங்களுடைய ஆகச்சிறந்த படைப்புகளை அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிருந்த காலத்துல தான் உருவாக்கி இருக்கிறாங்க. நண்பா, உங்களை நீங்களே தரம் தாழ்த்திக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய கிரியேட்டர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட இருக்கிற அந்த வழியை ஒரு எரிபொருளா மாத்துங்க. ஒரு பழைய சைக்கிளை எடுத்து அதுக்கு புதுசா பெயிண்ட் அடிச்சு ரெடி பண்றதா இருக்கட்டும், இல்லனா மொட்டை மாடியில ஒரு சின்ன தோட்டம் போடுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்த உருவாக்குங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 30 நாள் சும்மா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தா எதுவுமே மாறாது. ஆனா அந்த கண்ணீரை தொடச்சிட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்தீங்கன்னா அங்க ஒரு வரலாறு பிறக்கும். உங்க மனசுக்கு ஒரு வடிகால் கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த படைப்பை நீங்க பார்க்கும்போது வர்ற அந்த ஒரு கிக் இருக்குதுல்ல, அது வேற எதுலயுமே கிடைக்காது. நீங்க செஞ்ச அந்த விஷயம் நாளைக்கு மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா கூட மாறலாம். சோ இனிமே கவலை வரும்போது அப்படியே முடங்கி போகாம இன்னைக்கு என்ன புதுசா செய்ய போறோம் அப்படின்னு யோசிங்க. உங்க வழிய ஒரு வைர மாதிரி ஜொலிக்க வைங்க. உங்களால முடியும். உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. 2. விமர்சன சிந்தனை, கிரிட்டிக்கல் திங்கிங். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல நம்ம கையில இருக்கிற அந்த ஸ்மார்ட் போன் வழியா நிமிஷத்துக்கு நிமிஷம் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பாக்குறோம், யாரோ ஒருத்தர் மொட்டை மாடியில நின்னுக்கிட்டு இதை செஞ்சா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்றாரு. அப்ப நாம என்ன பண்றோம்? உடனே அதை உண்மைன்னு நம்பி நம்ம நேரத்தையும் நிம்மதியையும் அதுல போட்டு குழப்பிக்கிறோம். இது எப்படின்னா ரோட்ல போற யாரோ ஒருத்தர் கொடுக்கிற ஏதோ ஒரு மிட்டாய அது என்னன்னு தெரியாமலேயே அப்படியே வாங்கி சாப்பிடுற மாதிரி இருக்குது. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். எதையும் கண்ணை மூடிக்கிட்டு ஓகே சொல்லாதீங்க. நமக்குன்னு கடவுள் ஒரு சூப்பரான கம்ப்யூட்டரை தலையில கொடுத்திருக்கிறாரு. அந்த மூளையை கொஞ்சம் தட்டி விடுங்க. உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல ஒருத்தர் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட மூலிகையை சாப்பிட்டா உங்களுக்கு ஒரே நாள்ல சூப்பர் பவர் கிடைக்கும் அப்படின்னு ஊர் முழுக்க கிளப்பி விடுறாருன்னு வச்சுப்போம். இப்ப நீங்க ஒரு அறிவுள்ள மனுஷனா என்ன பண்ணணும்? நம்பர் 1, துருவி துருவி விசாரிங்க. அடே
இது எந்த நாட்டுல இருந்து வந்துச்சு, நிஜமாவே ஒரு நாள்ல இப்படி நடக்குமா அப்படின்னு முதல்ல ஒரு சந்தேகத்தை கிளப்புங்க. 2, பின்னணி என்னன்னு தோண்டி பாருங்க. அந்த மூலிகைக்கும் மனுஷ உடம்புக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கு முன்னாடி யாராவது இதை செஞ்சு ரிசல்ட் பண்ணிருக்காங்களான்னு அந்த டேட்டாவை கொஞ்சம் அலசுங்க. 3, உங்க ஸ்டைல்ல புரிஞ்சுக்கோங்க. மத்தவங்க சொல்ற அந்த கலர்ஃபுல்லான கதையை விட்டுட்டு அந்த விஷயத்துல இருக்கிற நிஜமான சாராம்சம் என்னன்னு உங்க அறிவுல போட்டு ஆட்டி பாருங்க. 4, தரம் பிரிச்சு பாருங்க. இதுல லாபம் யாருக்கு, அவருடைய சுயநலத்துக்காக சொல்றாரா இல்ல நிஜமாவே நமக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரான்னு தராசுல வச்சு தூக்கி பாருங்க. 5, ஒரு ஃபைனலா முடிவெடுங்க. இவ்வளவு தூரம் யோசிச்சதுக்கு அப்புறமும் உங்க மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க. இப்படி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்துல உங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது. இன்னைக்கு மார்க்கெட்ல வர பல ஏமாற்று வேலைகளும் போலி விளம்பரங்களும் உங்களை ஒண்ணுமே செய்யவே முடியாது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மத்தவங்க பின்னாடி ஆட்டுக்குட்டி மாதிரி போகாம நீங்க ஒரு சிங்கமா உங்க பாதையை நீங்களே செதுக்கலாம். உங்க அறிவுங்கிறது மத்தவங்களை ஊத்துற அழுக்கு தண்ணியை தேக்கி வைக்கிற தொட்டி கிடையாதுங்க. அது ஒரு தெளிவான நீரோடை மாதிரி இருக்கணும். எது உள்ள வரணும், எதை அப்படியே வெளியே தள்ளணும்னு உங்களுக்கே தெரியணும். எவ்வளவோ பேர் இன்னைக்கு மத்தவங்க போடுற தப்பான பிளான்ல சிக்கி வாழ்க்கையவே தொலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்காதீங்க. ஒரு விஷயத்த காதுல வாங்குங்க, ஆனா மூளையில போட்டு நல்லா கடைஞ்சு அதுல இருக்கிற உண்மையை மட்டும் எடுத்துக்கோங்க. நண்பா, இன்னையில இருந்து அடுத்த வர 30 நாளைக்கு ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு கேட்க ஆரம்பிங்க. அந்த தேடல் தான் உங்களை ஒரு பவர்ஃபுல்லான மனுஷனா மாத்தும். நீங்க எடுக்கிற ஒரு சின்ன முடிவு கூட உங்க வாழ்க்கையோட திசையவே மாத்தலாம். அதனால ரொம்ப தெளிவா நிதானமா யோசிச்சு காய் நகர்த்துங்க. உங்க மேல நம்பிக்கை வைங்க. உங்க அறிவு உங்களை என்னைக்குமே கைவிடாது. 3, பணத்தை மேலாண்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு. ஆனா நிஜத்தை சொல்லணும்னா பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலைனா அதை தக்க வச்சுக்கிறது ஒரு பெரிய வித்தை. நம்ம பசங்க பல பேர்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, மாசம் பிறந்த உடனே சம்பளம் கைக்கு வரும், அந்த சூடு ஆறுறதுக்குள்ளேயே ஒரு காஸ்ட்லியான ஸ்மார்ட் வாட்சையோ இல்ல ஒரு பிராண்டட் ஷூவையோ வாங்கிட்டு மாச கடைசியில தயிர் சாப்பாடுக்கு கூட காசு இல்லாம தவிப்பாங்க. இது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நமக்கு பணத்தோட அந்த சைக்காலஜி புரியவே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு மீன் பிடிக்கிறவர் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். அவர் அன்னைக்கு வலை போட்டு ஏகப்பட்ட மீன்களை பிடிச்சிட்டு வராரு. வந்த உடனே எல்லா மீனையும் அன்னைக்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் கடலுக்கு போகாம தூங்குனார்னா 3வது நாள் அவர் பட்னியா தான் கிடக்கணும். அதுக்கு பதிலா ஒரு பாதி மீனை வித்து காசாக்கி அதுல ஒரு பகுதியை புது வலை வாங்க ஒதுக்கி வச்சு இன்னொரு பகுதியை அவசரத்துக்குன்னு சேர்த்து வச்சார்னா புயல் அடிச்சாலும் அவர் நிம்மதியா இருக்கலாம். இதுதான் பண மேலாண்மை. பணத்தை வெறும் காகிதமா பார்க்காதீங்க, அது உங்களுடைய உழைப்பு. அதை எப்படி கையாளணும்னு முதல்ல கத்துக்கோங்க. முதலாவது, பிரித்து வையுங்கள். உங்க வருமானத்தை 3ஆ உடைங்க. 1, உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு, அதாவது வாடகை, சாப்பாடு இந்த மாதிரி. 2வது, எதிர்பாராத நேரத்துல வர செலவுகள், அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட், எமர்ஜென்சிக்குன்னு தனியா பணத்தை ஒதுக்கி வைங்க. 3, உங்களுக்காக உழைக்க போற முதலீடு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட். இப்படி பணத்தை பிரிச்சு வைக்கணும். 2, ஆசைக்கு ஒரு அணை போடுங்க. மத்தவன் ஐபோன் வச்சிருக்கான், பக்கத்து வீட்டுக்காரர் கார் வாங்கிட்டான் அப்படின்னு போட்டி போட்டுட்டு செலவு பண்றதுக்கு பேரு வளர்ச்சி கிடையாது, அது தற்கொலைக்கு சமம். அவங்க காட்டுற அந்த பந்தாவுக்கு பின்னாடி எவ்வளவு கடன் இருக்கும்னு நமக்கு தெரியாது. 3, பணம் உங்களுக்காக வேலை செய்யணும். நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கூட உங்க அக்கௌண்ட்ல காசு ஏறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு சரியான இடத்துல பணத்தை முடக்கி வைக்கணும். அது நிலமா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல பிசினஸா இருக்கலாம். ரொம்ப முக்கியமா சின்ன வயசுல இருந்தே இந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணும். அப்பா காசு தராரு, அண்ணன் தாரா அப்படின்னு அசால்ட்டா இருக்காம ஒரு 10 ரூபாய் கிடைச்சா கூட அதுல 2 ரூபாய சேமிக்கிற அந்த பழக்கம் உங்களுக்கு வரணும். அந்த ஒழுக்கம் தான் பிற்காலத்துல உங்களை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். நண்பா, காசு இருக்கிறவங்க கிட்ட உலகம் குனிஞ்சு நிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா காசை நிர்வகிக்க தெரிஞ்சவங்க கிட்ட தான் அந்த பணமே விசுவாசமா இருக்கும். நீங்க பணத்துக்கு அடிமையா இருக்க போறீங்களா இல்ல பணத்தை உங்களுக்கு அடிமையா ஆக்க போறீங்களா? நீங்க எடுக்கிற முடிவுல தான் உங்க எதிர்காலமே இருக்கு. ஆடம்பரத்தை விட அமைதியான நிம்மதி தான் பெருசுன்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னையில இருந்து 30 நாளைக்கு ஒரு நோட்டை போட்டு உங்க செலவை எழுத ஆரம்பிங்க. வீண் செலவை வெட்டி எறிங்க. 31வது நாள் மாற்றம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க பணத்தை நீங்க ஆள ஆரம்பிச்சா இந்த உலகமே உங்க பின்னாடி வரும். 4வது ஸ்கில், முழுமையான கற்றல், ஹாலிஸ்டிக் லேர்னிங். நம்ம ஊர்ல நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய சொதப்பல் என்ன தெரியுமா? கையில ஒரு பட்டமோ, அதாவது டிகிரியோ இல்ல ஆபீஸ்ல ஒரு சீட்டோ கிடைச்ச உடனே அப்பாடா இனிமே நமக்கும் புத்தகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு மூட்டை கட்டி வச்சிருவாங்க.
ஆனா நிஜமான கற்றல்ன்றது அங்கதான் ஆரம்பிக்குது. மனுஷன் பிறந்ததுல இருந்து கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு மாணவனா இருக்கணும். எப்படி ஓடுற அருவிதான் என்னைக்கும் சுத்தமா இருக்குமோ அதே மாதிரி புதுசா கத்துக்கிற மனுஷனோட மூளை தான் என்னைக்கும் துருப்பிடிக்காம ஷார்ப்பா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ராக்கெட் விண்வெளிக்கு போகுதுன்னு வச்சுப்போம். அது வெறும் இன்ஜினை மட்டும் நம்பி போகாது. அதுக்குள்ள கம்ப்யூட்டர் இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும், கம்யூனிகேஷன் இருக்கணும், பிளஸ் அந்த விண்வெளி வீரருக்கு தேவையான மனதிடமும் உடல் உறுதியும் இருக்கணும். இதுல ஒண்ணு சொதப்பினாலும் அந்த மிஷன் ஃபெயிலியர் தான் ஆகும். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். இதுக்கு பேர் தான் முழுமையான தேடல். இது எப்படி கத்துக்கிறது? அதுக்கு 3 வழிகள் இருக்கு. 1, பல்முனை வளர்ச்சி. நீங்க வெறும் பணத்துக்காக மட்டும் ஓடுற ரேஸ்ல கலந்துக்கிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல சோர்ந்து போயிருவீங்க. உங்க உடம்ப ஒரு இரும்பு மாதிரி மாத்த கத்துக்கணும். சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட எப்படி அன்பா நடக்கணும்னு தெரியணும். முக்கியமா உங்க மனசை ஒரு யோகி மாதிரி அமைதியா வச்சுக்க பழகணும். இது எல்லாமே ஒரு கலை தான். 2, கூர்மையான கவனம். ஒரு நேரத்துல ஒரு வேலையை மட்டும் நச்சுன்னு செய்யுங்க. இப்ப நீங்க ஒரு மியூசிக் கத்துக்கிறீங்கன்னா அந்த நேரத்துல உங்க போனோ இல்ல ஆபீஸ் வேலையோ குறுக்க வரவே கூடாது. அந்த நிமிஷத்துல நீங்க அந்த இசையாவே மாறணும். இதுதான் அந்த மைக்ரோ லெவல் உழைப்பு. 3, விசாலமான பார்வை. அதே சமயம் உங்க கண்ணு அந்த உச்சத்துல இருக்கணும். நான் யாரு, நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன், என்னுடைய இந்த வாழ்க்கை மத்தவங்களுக்கு எப்படி உதவியா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய லெவல்ல சிந்திக்கணும். நண்பா, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உலகத்தையே கத்துக்கலாம், ஒரு மொழியை படிக்கலாம், ஒரு புது கருவியை கையாளலாம், இல்லனா ஒரு புது தத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் முதல்ல தோத்து போவான். எனக்கு இன்னும் தெரியணும் அப்படின்னு தேடுறவன் தான் உலகத்தையே ஆளுவான். உங்க வாழ்க்கைய ஒரு வானவில்லா மாத்துங்க. அதுல எல்லா நிறமும் இருக்கணும். பணம், படிப்பு, ஆரோக்கியம், நிம்மதி, இப்படி எல்லாத்தையும் சரிசமமா பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். இது ஒரு தொடர்ச்சியான பயணம். இந்த மாசத்துல இருந்து 30 நாளைக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் அரை மணி நேரமாவது உங்களுக்கு தெரியாத ஒரு புது விஷயத்தை ஆழமா படிக்க ஆரம்பிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு தூரம் கத்துக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் தான் நீங்க வளருவீங்க. உங்க அறிவு தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை என்னைக்கும் மழுங்க விடாதீங்க. எப்பவும் ஒரு ஆர்வத்தோட, ஒரு வெறியோட தேடுங்க. இந்த உலகம் உங்க காலுக்கடியில வரும். உங்களால முடியும், சாதிச்சு காட்டுங்க. இந்த 4 விஷயத்தை அடுத்த 30 நாள் கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த அதிரடி மாற்றத்தை நீங்களே உணரலாம். இந்த 4 திறமைகளும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மத்தவங்க போற வழியிலேயே நீங்களும் போகணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு ஒரு பாதையை நீங்களே உருவாக்குங்க. கஷ்டம் வரும்போது துவண்டு போகாம அதை உங்க வெற்றிக்கு ஒரு ஏணியா மாத்துங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். இன்னையில இருந்து அடுத்த 30 நாளைக்கு இந்த 4 விஷயத்தை உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சு பாருங்க. நீங்க ஒரு புது மனுஷனா உருவெடுப்பீங்க. இது உங்க வாழ்க்கை. இது எப்படி வாழணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். தயவு செஞ்சு நேரத்தை வீணடிக்காதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். என்ன பொறுத்தவரை நான் நீன்னு தனித்தனியா வளர்றதுக்கு பதிலா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வளருவோம். இந்த விஷயங்களை உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களால முடியும், கண்டிப்பா முடியும். இந்த வீடியோல அவ்வளவுதான். நீங்க செய்யற வேலையில, நீங்க படிக்கிறதுல உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோவை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது ஒரு ஜென் கதையோட சொல்லியிருக்கிறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. முயற்சி செய்யுங்க, வெற்றி நிச்சயம். அது வரைக்கும் சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நிவர்.